Hello everyone, welcome back to DS Dev Android. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா எடிட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி இன்புட் வாங்குறதுன்னு பார்த்தோம். அதை நம்ம ஒரு போஸ்டர் டிஸ்பிளே பண்ணோம். பட் இந்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு பேலட்டில் போயிட்டு கீழே டெக்ஸ்ட்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக டெக்ஸ்ட் வியூன்னு இருக்கும். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இங்கே அந்த காம்பவுண்ட் வந்துடுச்சு. இதை நீங்கள் இங்கே கன்ஸ்ட்ரைன்ஸ் ப்ளஸ் கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். இல்லை நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மேஜிக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துரும். கொடுக்காததுக்கு மட்டும் நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டே உங்களால் கிளியராக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் எப்பவும் போல் நான் சொன்ன ஆட்ரிபியூட்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட் சைஸ் டிஎஸ்ன்னு அடிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கோட் காட்டும். டெக்ஸ்ட் சைஸ் நான் ஒரு 24SP வச்சுக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ணுறேன். டெக்ஸ்ட் கலர் டிசி நடிச்சிங்கனாலே வரும். ஸோ இந்த டெக்ஸ்ட் கலரை ஒரு ரெட் கலர் வச்சுக்கிறேன். ஓகே, ரெட் கலர். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் கிளியராக தெரியும். இப்போ உங்களுக்கு இதுக்கான பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக இந்த பட்டனோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் போயிட்டு டெக்ஸ்ட் கலருக்குள்ள பேக்ரவுண்ட் இருக்கும். பேக்ரவுண்டில் போய் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கலர் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இல்லை கடைசியில் இருக்கிற இந்த ஸ்மால் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் எப்படி லோட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கம்மிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ நாம் இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, நான் ஒரு லைட்டான கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இட் வில் பி கிளியர். அவ்வளோதான். நம்ம இங்கே போயிட்டு இதோட ஐடியை சேஞ்ச் பண்ணுறோம். TextView TV _ நேம் அப்படின்னு நான் வைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதோட டெக்ஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக ஸ்மால் ஹலோன்னு வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் தான். ஸோ நான் இங்கே போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் வியூ வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் வியூ இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் அல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது இம்போர்ட் ஆகிக்கும். இதுக்கு நேம் _ டிவி இதுதான் என்னோட வேரியபிள் நேம். இது இனிஷியலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் _ டிவி equal to find view by id or dot id dot tv _ name. நான் டெக்ஸ்ட் வியூக்கு ஒரு ஐடி கொடுத்தோம்ல, அந்த ஐடி தான் நமக்கு டைப் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பட்டன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு டெக்ஸ்ட் வியூவில் டிஸ்பிளே ஆகணும், நமக்கு போஸ்டில் டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ இதை நான் கமெண்ட்டில் போடுறேன். கமெண்ட்டில் போனோம்னா நீங்கள் // போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கமெண்ட்டாக மாறிடும். ஸோ இதே இப்போது எப்படி டெக்ஸ்ட் வியூவில் பார்த்தோம்னா நேம் _ டிவிங்கிற வேரியபிள் எடுத்துக்கோங்க. டாட் செட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. செட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் கொடுக்கணும். நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்கை வாங்கி வச்சுருக்கோம். நேம்ஸ் அதான் நம்ம ஸ்ட்ரிங்கு. ஸோ தட்ஸ் இட். நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் வந்து லான்ச் ஆகிடுச்சு. நம்ம இங்கே போய் நேம் டைப் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் கிளிக் பண்ணும்போது இங்கே டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ பர்ஃபெக்ட், நம்ம ஆப் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் இங்கேயும் கூட நீங்கள் டெக்ஸ்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணால் கோடிங்கில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் அண்டர்ஸ்கோர் டிவி டாட் செட் டெக்ஸ்ட் சைஸ், செட் டெக்ஸ்ட் சைஸ்ன்னு இருக்கு. நீங்கள் இதை போய் கொடுத்து கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். 24 SP நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நான் இவ்வளோ 32 SP கொடுக்குறேன். Also I want to change the color. அதனால நேம் அண்டர்ஸ்கோர் டிவி டாட் செட் டெக்ஸ்ட் கலர். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் வந்துருச்சு. அதில் போயிட்டு சிஓ கலர் டாட் இது போனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் டாட் ப்ளூ. நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ரெட்லேருந்து ப்ளூவாக மாறும். ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ again I am running. ஓகே, கிளிக் பண்ணுறேன். அண்ட் சி, நீங்கள் வந்து நம்ம டெக்ஸ்ட் சைஸும் சேஞ்ச் ஆகிருக்குது அண்ட் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இது கூட வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும், @gmail.com அந்த மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு டெக்ஸ்ட் செட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நேம்க்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் நீங்கள் ஒன்றும் அவசியம் இல்லை, வெறும் ப்ளஸ்ன்னு போட்டு டபுள் கோட்ஸில் @gmail.com அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இந்த கன்கார்டினேட், அதாவது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்க நேம் கூட இதை ஜாயின் பண்ணுறது தான் இதோட வேலை. இப்போ நான் வந்து டைப் பண்ணி கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் சைஸ் சேஞ்ச் ஆகிருக்குது, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் @gmail.com வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். Thanks for watching. See you next time. Until then, enjoy coding.